ஷேய் நல்லா கேட்டுக்கோடா விஸ்வபிரபா. சென்னை மெட்ராஸில் முதலமைச்சராக இருந்தவன், எம்எல்ஏ இருந்தவன், எம்பியாக இருந்தவன், மந்திரியாக இருந்தவன், கீழே வார்டில் இருக்கிறவன். சென்னை மெட்ராஸில் நெற்கோட்டில் பூரா கிடக்கு, மாதிரி கிடக்கான் மானிட பிறவி ஆணும் பெண்ணும். அந்த காய்ச்சல் விட்டவொடனே அரசியல்வாதியை போய் கடிப்பான். முதலமைச்சர் வீட்டிலலாம் இருந்தவனை பூரா போய் கடிப்பான். இப்போ வரைக்கும் முதலமைச்சராக இருந்தாலும் அவன் வீட்டிலலாம் ஏறி போய் கடிப்பான். அதிமுக, திமுக, பலவற்ற கட்சிக்காரனை பூரா ஏறி கடிப்பான். இப்போ வியாபாரத்தை பணம், பேப்பர், செத்த பேப்பரை நெரிச்சு விடுதாரு. நெரிச்சு விட்டவொடனே இவனைத்தான் கடிக்க விடணும். தாராவளியுமே பாலாக்கா வந்த குய்மே, அரசியலாக குய்மே, இதில் உயிர் தடத்தை கடிக்கிறதுக்கு இப்போ அந்த காய்ச்சலை விடுதார். அந்த காய்ச்சலை விட்டவொடனே முதல் சென்னை மெட்ராஸ் தான் ஆரம்பம். அதுக்கப்புறம் ஆந்திரா, கர்நாடகா, அதுக்கப்புறம் டெல்லியில் பிடிக்கும். டெல்லியில் பிடிக்க மோடியெல்லாம் ஓடுவான். மோடி காடி, அவன் நிதி அமைச்சர், பிரதமர், அடுத்தாப்புல அவன் மந்திரி வழக்கு மாட்டே இருக்கானா, அவனெல்லாம் ஏறி கடிப்பான். சப்பாத்தி திங்கான்ல, சப்பாத்தியில் அந்த நோயை விடுவார். சப்பாத்தியை தின்னுட்டு தான் போகிறான். சப்பாத்தி தின்ட்டு அந்த சப்பாத்தியில் உள்ள நோய் காய்ச்சல் எடுப்பார். எடுத்தோடனே பூமியில் விளையிறதில்ல அத்தனை நோய் எடுப்பார், அத்தனை நோய் விடுவார். கடவுளால் முடியும். இல்லை மானிட குய்மனை மற்ற 5 அடியில் இருக்க மூளை திருப்பி பூரா பூமியை பாழாக்கணும். முட்டா குய்மனா உங்கள் காய்ச்சல் விட்டாச்சுன்னா அவ்வளோதான். மில்லு தொழிற்சாலை கிடக்கிறோம் போய் கடிப்பான். மில்லு தொழிற்சாலை 50 பேர் நியமிப்பான், 100 பேர் வச்சு வேலை பார்ப்பான். வந்துட்டான்டா முதலாளி, வந்துட்டான் முதலாளிம்மா, அந்த வந்துட்டான்டா காரில் இறங்குதான், ரூலரில் வர வேணா அவனுக்கு பிளந்து கடிப்போம்னு அந்த மாதிரி கடிக்க. ஏன்னா பூமியை அழிச்சு வச்சுருக்கான், பூமியை கடித்து நாசம் பண்ணி வச்சுருக்கான். அப்போ திருப்பி அவன் வெதரு கொட்டையை கடிச்சு எடுக்கணும்ல, அந்த மாதிரி இப்போ கடிக்க விடுவார். அந்த காய்ச்சல் விட போகிறாரா 8 7 ஓலச்சோடு கணக்கிட